ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமினமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமத்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதசைதராணிதனாயனீனி अस्मद्गुरोः भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वेदान्तगिरिमुखार्जितवागीशपदारविन्दपदिपालिं धर्मतन्त्रकलितिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गां ज्ञानानन्दमयं देवं विफलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे पारमार्थिकभगवत्चरणारविन्दयुगलैकान्तिकात्यन्तिकपरभक्तिपरज्ञानपरमभक्तिकृतपरिपूर्णानवरत नित्यविश्रुतमानन्यप्रयोजनानवतिकातिशयप्रियभगवदनुपवजनितानवतिकातिशयप्रीतिकारिका शेषावस्तोषित अशेषशेषकैकरतिरुपनित्यकैङ्कर्यप्राप्त्यप्रेक्षया पारमार्थिकी भगवच्चरणारविन्दशरणागतिः यथावस्थिता अविरता सुमे அச்சுதே தயைவ சர்வம் சம்பத்யதே. கத்தியத்திரேட்ல புருஷகார பிரபத்தி தாயாருக்காக பண்ணது போன வாரம் பார்த்தோம். தாயார் பற்றி விசேஷணங்களாக சொல்லி பத்மவனாலயம் அப்படின்னு தாமரை காட்டியே ஆலயமாக கொண்டவள் அப்படின்னும், பகவான் பகவதி அப்படின்னும், ஞான சக்தி தேஜஸ் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் இது நிறைந்து இருக்கிறதுனால பகவான் அப்படின்னு பகவான் அவளுக்கு ஏற்றது தாயார்னால பகவதி அப்படின்னும், ஸ்ரீயம் அப்படின்றதுக்கு ஒரு 6 அர்த்தங்கள் பார்த்தேன். அதுல முக்கியமான அர்த்தம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கேட்பவள், அதை பகவானிடம் எடுத்து சொல்வதற்காக இது 2 குணத்தினாலே ஸ்ரீயம் அப்படின்ற திருநாமத்தையும் சொன்னோம். தேவி பகவான் தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், இவள் தேவி அப்படின்னும், நித்யான பாயினி பகவானை விடாமல் எப்போதுமே பகவானோடையே இருக்கிறதுனால பிரியாதவளாகவும், நிரவத்தியாம் தோஷமே இல்லாதவளாக தேவதேவ திவ்ய மகிஷி அப்படின்னு நிறைய தாயார். என்ன ஸ்ரீதேவி பூமாதேவி இல்லாதேவி தாயார் இருந்தாலும் திவ்ய மகிஷி அப்படின்னு சொல்றது பெரிய தாயார் பெரிய பிராட்டியை மட்டும்தான். மகிஷி அகில ஜெகன் மாத்தரம் எல்லாருக்கும் மாதாகவும் நமக்கும் மாதாவாக இருக்கா. அப்பேற்பட்ட தாயாருக்கு அசரணிய சரண்யாம்னு வேற சரணமே இல்லாத பகவான் கூட முதல்ல போகாம தாயார்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு, அனன்ய சரணகா வேற உபாயம் எதுவும் தெரியாம பக்தியோகாதிகள்லாம் நம்மளால பண்ண முடியாததுனால இங்க தாயார்கிட்ட சரணமடைகிறோம் பிரபத்தியே அப்படின்றது போன வாரம் பார்த்தோம். அதுல முக்கியமாக பார்த்தா பிரபத்தியேன்னு சொல்லணும் இல்லையா, எதுக்காக அப்படின்னு சொல்லணும். தாயார் சரணாகதி பண்ணிட்டு எதுக்காக இப்ப இந்த சரணாகதி பண்ண போறோம் அப்படின்னா, பகவானுக்கு முக்கிய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே அப்படின்னு. இந்த லோகம் அப்படின்றதும் இந்த ஜீவன் இது எதுவுமே, இந்த லோகத்துல இருக்கிறது எதுவுமே சாஸ்திரம் இல்லாததுனால திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இருக்கிறதுனால இப்படி இல்லாம நித்தியமும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா வைகுண்ட லோகத்துலதான் அந்த லோகத்துல கைங்கரியம் பண்ணணும். அப்போ அந்த கைங்கரியத்தை இங்க வேண்டிக்கிறேன். அது அடுத்த தீர்வு. அதுல பாரமார்த்திக பகவத் சரணார்விந்தன் ஆரம்பிச்சு இங்க அவிருத்தாஸ்துமே அது வரைக்கும் தாயாருக்கிட்ட வேண்டுதல். அதுல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு யதாவஸ்திதா அவிருத்தாஸ்துமே. யதாவஸ்திதா அப்படின்னா மகா விசுவாசம் இருக்கணும் சரணாகதி பண்றதுக்கு. சரணாகத்தின்னா நேரத்தை நான் நீவே கதி அப்படின்னு மட்டும் ரொம்ப சுலபம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். மகா விசுவாசம் இருந்தால்தான் சரணாகதி பண்ண முடியும். அதனாலதான் நம்மெல்லாம் நமக்கு அந்த மகா விசுவாசம் தெரியாததுனால, அந்த சரணாகதிக்கு அங்கங்கள் தான் நமக்கு தெரியாததுனாலதான் ஆச்சாரியன் மூலமாக நம்ம பண்றோம். ஆனா எப்படி ஒருத்தன் சரணாகதி பண்ணணும் அப்படின்னா மகா விசுவாசம் அந்த குறை ஒன்றும் இல்லாம உள்ளது உள்ளபடி அந்த சரணாகதிக்கு ஒரு யாகம் அப்படின்னா நமக்கு சொல்லித்தர இந்த படி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சரணாகதி பட்டத்துக்குன்னு ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, அது உள்ளது உள்ளபடி நடக்கணும் அப்படி. இப்ப நம்ம இந்த பார்த்த புருஷகார பிரபத்தியே இதுக்கு மேற்கொண்டு நம்ம பெருமாள் தாயார் 2 பேர்கிட்ட சேர்த்து பண்ண போற அந்த சரணாகதி பலிக்கணும். பகவான் நீ பாவம் பண்ணிட்டியே இந்த சரணாகத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு முன்னாடியே தாயார்கிட்ட நம்ம அனுகிரகத்தை வாங்கிக்கிறோம். அந்த பண்ண போற சரணாகதி நல்லபடியாக நடக்கணும் அப்படி. அதனால என்னன்னா உள்ளது உள்ளபடி அந்த சரணாகதி நல்லா பண்ணணும். ஒருவேளை எனக்கு குறைவு பண்ண முடியல, சரியா பூர்த்தியா பண்ண தெரியாம விட்டு போச்சு, அந்த பக்தி இல்ல, அந்த மகா விசுவாசம் நமக்கு இல்லாத ஒருத்தன் பண்றான் அப்படின்னாலும் அந்த குறைகள் கண்டுக்காத பகவானிடத்தில் அந்த சரணாகதியை நீ பூர்த்தி பண்ண வைக்கணும் அப்படின்னு. அதான் யதாவஸ்திதா உள்ளது உள்ளபடி அதை நடக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். அவிரதா அப்படின்னா
விட்டு போகாம பரிபூர்ணமாக எப்பவுமே இருக்கணும். அப்படின்னா இப்ப நம்ம சரணாகதி பண்ணா கூட, சரணாகதி எதுக்கு பண்றோம்? மோட்சத்துல வந்து கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னா, உடனே மோட்சம் இல்லையே. நம்ம இன்னைக்கு சரணாகதி பண்ணா தேகா வசானே முக்கிய. இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு எப்ப பிரியறதோ அன்னைக்குதானே நமக்கு மோட்சம். அப்போ இந்த சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பல பாவங்கள் அட்மின் மியூட் பண்ண முடியுமா? அப்போ சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பல பாவங்கள் பண்ணா, அப்ப அதுக்கப்புறம் தேகாவசம் நடுவில் இவ்வளவு பாவம் பண்ணிட்டே சொல்லக்கூடாதுனால அது பரிபூர்ணமாக எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு. அட்மின் மியூட் பண்ணிடுங்க. அது அவிரதா அப்படின்னு எதுவுமே விட்டு போகாம அந்த பலன் கை கூடுற வரைக்கும் எப்பயுமே அந்த சரணாகதி நிலைக்கு நமக்கு இருக்கணும் அப்படின்றது அவிரதா. ஏன்னா சரணாகதி யதாவதியா நடக்கணும் அப்படின்னு சொல்றேரே அப்படின்னா, ஏன்னா சரணாகதி நிறைய பேர் சொல்றான். பகவத்கீதையில சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜான்னு அங்க சொல்ற சரணாகதி ஸ்ரீ பாஷ்யக்காரரே வியாக்கியானம் பண்ணும்போது அது பக்தியோகத்தில் தலைபடாம முடிக்கணும் அப்படின்னு அங்க பண்ணக்கூடிய அந்த சரணாகதி. அந்த பெருமாள் சொல்றது இல்லையா, அந்த சரணாகதி பக்தியோகம் பண்றவாளுக்கு அந்த பக்தியோகம் எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு முதல்ல அவ ஒரு சரணாகதி பண்ணிக்கிறான். அவ பக்தியோகம் தான் பண்ணணும், அந்த பக்தியோகத்துக்காக பண்ணக்கூடிய சரணாகதி தானே அது அப்படின்னா அப்படி இல்லை. சரணாகத்தின்னு நம்ம தனியா மோட்சத்துக்காக தனியாவும் பண்ணலாம். பகவான் கிட்ட அந்த பக்தியோகம்லாம் பண்ண முடியல, நீர்தான் எனக்கு மோட்சத்தை தரணும் அப்படின்ற சரணாகதி. அப்ப எப்படி இது என்ன சொல்றாளேன்னு சந்தேகம் வந்தா, அதனால எதாவதுக்கா ஒரு சரணாகதி எப்படி பண்ணணும்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா, அதை உள்ளபடி அதை அப்படியே என்கிட்ட எந்த குறை இருந்தாலும் இல்லாத அதை நீ நடத்தி வைக்கணும் அப்படின்றது இங்க. அப்புறம் பாஷ்யக்காருக்கு தெரியாதா யதாவஸ்திக சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு தெரியும். அப்ப ஏன் அப்படி சொல்றேரு அப்படின்னு அதுல என்னோட நான் பண்றது தோஷம் வந்துருமே அப்படின்னா, அதுக்குதான் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணும்பொழுது கிருஷ்ணா விதேபி பாஷ்யக்காரா பிரஷய பிரகாசனாய அப்படின்னு இங்க சொல்றது எதுக்குன்னா அது நமக்காக. நம்ம எல்லாம் நமக்கு தெரியாத நம்ம அஜ்ஞானத்தினால சில இடத்துல நம்ம பண்றதுனால அதை பரிபூர்ணமாக ஆக்கணும். அது இல்லாம பெரியோர்கள் எப்பயுமே அப்படிதான், நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய சுபாவமாக ஆறுது. ஆனா ஆச்சாரியர்களுடைய சுபாவம் என்னன்னா, என்ன தெரிஞ்சா கூட அது நம்மளால பூர்த்தியா பண்ண முடியலையே அப்படின்றது, அது நம்ம பூர்த்தியா நம்மளால பண்ண முடியல, நான் வந்து ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு அகிம்சனன் அப்படிதான் ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறான். அதனால அந்த இடத்துல கூட பாஷ்யக்காரர் தன்னுடைய வினயத்தினால அப்படி சொல்றது, அப்படின்னு நீ நடத்தி பூர்த்தியாக அப்படின்னு மகா விசுவாசம் குறைவு எல்லாம் ஒண்ணும் இல்லாம நீ அதை நாம் பண்றது நடத்தி வைக்கணும் அப்படின்றது. அதனால இது நமக்கு ஒண்ணு, இன்னொன்னு பெரியவாளுடைய குணமே அப்படிதான் அப்படின்றதும் நமக்கு எடுத்துக்காட்டு. அப்புறம் நித்திய கைங்கரிய பிராப்திய பிரேட்சையா. பிரேட்சையான ஆசை, நித்திய கைங்கரியத்துல எப்பயுமே ஒரு அந்த ஆசை அது எப்படியுமே நிறைவேறதுக்கு தான் இந்த சரணாகதி. அதுக்கப்புறம் அசேஷாவஸ்த எல்லா அவஸ்தையிலையும் பகவான் கிட்ட நம்ம கைங்கரியம் பண்ணணும். எங்க இருந்தாலும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தை கிட்ட அப்படின்னு சொல்றது, எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த காலத்துல இருந்தாலும் எந்த அவஸ்தையில நம்ம இருந்தா கூட பகவானுக்கு எப்பயுமே கைங்கரியம் நித்திய கைங்கரியமாக கிடைக்கணும். இப்ப பார்க்கும்போது பாரமார்த்திக அப்படின்னா பரம பிரயோஜனமான, நமக்கு எதிராக ரொம்ப ரொம்ப முக்கியமான பரம பிரயோஜனம் எதுன்னா அடுத்தது பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த பகவானுடைய சரணம். அந்த தாமரை புஷ்பம் போல இருக்கிற அந்த சரணம் யுகல அப்படின்னு சொல்லும்போது இரண்டு திருவடி இல்லையா, ரெண்டு பாரமார்த்திக இருக்கிறதுலயே பரம உபாயமான பரம போக்கியமான பரம பிரயோஜனமான பகவானுடைய இரண்டு திருவடிகள் யுகல ஐகாந்திக. அந்த அந்த இடத்துல பகவான் திருவடியில கைத்தறியும் பண்ணணும். ஐகாந்திகன்னா ஏகாந்தமாக அந்த திருவடியை தவிர வேற ஒன்று நினைக்காம சிரஸ்துக்கு தான் அப்புறம் தான் பகவான் அப்படின்னு வரும்போது முதல்ல திருவடியை செய்தி அப்படின்னு தான் நம்ம பெரியோர்கள் சொல்லுவாங்க. அது ஒரு சரித்திரத்துல சுவாமி ஆளவந்தாருடைய சரித்திரத்துல ஸ்ரீரங்கத்துல பிரதட்சிணம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து வெள்ளகோபுரம் பக்கம், இந்த பக்கம் ஹோதில மட்டும் இருக்குங்க, வெள்ளகோபுரம் பக்கம் வரும்போது அந்த பிரதட்சணம் பண்ணும்போது அங்க வந்து நிதானமா வந்து அந்த இடத்துல சேவிச்சு சேவிச்சு பிரதட்சணம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட் தெரு அந்த இடத்துல வரும்போது வெஸ்ட் சைட் அந்த இடத்துல வரும்போது ரொம்ப சீக்கிரமா நடப்பாரு.
பிரதட்சணம் பண்ணும்போது ஒரு பக்கம் நிதானமா வருது, இன்னொரு பக்கம் பிரதட்சணம் பண்ணச்ச வேக வேகமா போறதே காரணம் என்ன அப்படின்னு அந்த வெள்ளப்புக்கு பக்கம் தான் பகவானுடைய திருவடி இருக்கு. அந்த பக்கம் பகவானுடைய சிரஸ் இருக்கு. அதனால அந்த திருவடி நம்ம நின்றுட்டு இருக்க பெருமானா அந்த கவலை நமக்கு இந்த பிரதட்சணம் பண்ணுது. இவர் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள். அவர் சொல்றாரா, பெரியவா எல்லாம் கேட்டதுக்கு சுவாமி ஏன் இப்படி, ஏன் இந்த இடத்துல வேக வேகமா போறாரு, ஆனா அந்த இடத்துல மட்டும் செழிச்சு நிதானமா போறாரு, என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு சொன்னாரா, சுவாமி திருவடி இருக்கிற இடம் அது அர்ஜுனஸ்தானம், பகவானுடைய சிரஸ் இருக்கிற இடம் துரியோதன ஸ்தானம் அப்படின்னு. நான் மகாபாரதத்தில் துரியோதனன் நேர பார்த்தேன், இடையன் இவன் கால் கிட்ட நான் உட்காரணுமா அப்படின்னு முதல்ல இந்த பக்கம் அர்ஜுனன் திருவடியை பார்த்து கண்ணனை நிறுத்தி நமக்கு இப்ப ஏற்பட்ட பாக்கியமா அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து. அதனால பகவான் எழுந்துக்க சரி நான் முதல்ல அந்த திருவடி பக்கமா தானே பார்த்து அர்ஜுனா வா உனக்கு என்ன வேணும்னு முதல்ல கேட்க அந்த மாதிரி. அதனால அது துரியோதன ஸ்தானம். அதனால அந்த ஐகாந்திக அந்த பகவானுடைய பக்தி வேற எதுவுமே இல்லாம அதுலயே ஏகாந்தமாக வேற எந்த நினைப்பும் இல்லாத அந்த இடத்துல அப்பேற்பட்ட கைங்கரி அத்தியந்திக்க அப்படின்னா ஒரு குறைவும் இல்லாத. ஆனா நம்ம பண்ணும்போது நிறைய குறைகள் இருக்கும், அதெல்லாம் எதுவும் இல்லாத பூர்ணமாக அந்த கைங்கரியம். பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்னும் பொழுது பரபக்தி அப்படின்றது மூணா பிரிச்சுக்கணும். பரபக்தி பரஜான பரமபக்தி. பரபக்தின்னா பகவானை நேர சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ பகவானை சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்னு துருவன் நினைக்கிறது இல்லையா, பகவானை நான் எப்படியாவது சேவிக்கணும் அப்படின்னு காட்டுக்கு போறேன் தபசு பண்றது, அது பரபக்தி. பரஜான அப்படின்னா பகவான் நம்ம பக்தியை மெச்சி நம்மளுடைய தபஸை பார்த்து பகவான் நேரே நமக்கு சேவை கொடுக்கிறார், அப்போ நம்ம சேவிக்கிறோம். முதல்ல பகவானை நினைச்சுட்டு நான் சேவிக்கணும்னு எண்ணத்தோட இருக்கிறது. ரெண்டாவது பகவான் நேர நமக்கு பிரத்யட்சமான உடனே பகவானை சேவிக்கிறது பரஜானம். பரமபக்தி அப்படின்னா பகவானை நம்ம சேவிச்சோம் போறோம்டா, இது நம்ம ஜென்மா சஃபலம் அப்படின்னு நினைச்சிடாம இதே பெருமாளை திருப்பி திருப்பி சேவிச்சுட்டே நம்ம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மூன்றுமே வேணும். அது அப்பேற்பட்ட இந்த பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ணான வரத்தை பரிபூர்ணமாக நிறைஞ்சு சந்தோஷமாக எப்பயும் அனவரத்தை எப்போதும் இருக்கலாம். ஒரு இடைவெளியே இல்லாத அந்த தேன் குத்தினா நடுவில் அந்த கேப்பே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கணத்துல வேற எதோ யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு இல்லாம எப்போ பரிபூர்ணம் நிறைஞ்சி எப்பொழுதும் நித்திய அழியாம. இன்னைக்கு பூர்த்தியா பகவான ஒரு கணம் கூட விடாம நான் தெரிவிச்சுட்டேன், அவன் நாளைக்கு அப்படின்னு இல்லாம இது நித்தியம் பல யுகங்கள் அப்புறம் அப்படின்னு எல்லாம் மாறாத எப்பயுமே நித்தியமா அழியாத நிச்சதத்தமா தெளிவான அப்படின்னா ஏதோ அரைக்கறையா பெருமாளை தெரிவிக்கிறது யாரோ எங்க சாத்தாசனா அப்படின்னு இல்லாம பரிபூர்ணமா தெளிவான ஞானத்தோடு அனன்ய பிரயோஜன வேற பலன் எதிர்பார்க்காத அனவதிக்க அதிசய அப்படின்னு எல்லையில்லாத, அனவதிக்கன எல்லையில்லாத ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துலயும் இல்லாத அப்பேற்பட்ட பக்தி அதிசய உயர்ந்த அந்த சுவாவத்தோட பாகவதர்களோட சேர்ந்து கைத்தறியம் பண்ணிட்டு எந்த தோஷமும் இல்லாத நிறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாம அப்பேற்பட்ட இருக்கிற அப்பேற்பட்ட நிலை பகவத் அனுபவ ஜனு பிரீத்தி அப்படின்னு பகவத் அனுபவத்திலேயே பூர்த்தியான பிரீத்தியோட சேஷாபஸ்திட்ட எல்லா அவஸ்தையிலையும் அப்படின்னு பகவான் ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேர் இல்லையா, வைகுண்ட லோகத்துல பரமபதநாதனாக சேவை சாதிக்கிற திருப்பார்கடல சயன கோலம். இப்போ நம்ம அதே அர்ச்சாவதார ரூபத்திலே இருந்தாலும் ஒரு அவஸ்தையில இருக்க, ஒவ்வொரு இடத்துல எழுதுறாரு, ஒவ்வொரு அலங்காரத்துல எழுதுறாரு அப்படின்னு எந்த அவஸ்தை பெருமாள் இங்க இருக்குச்சு நான் சேவித்தா அங்க பார்வைக்கு எங்கேயோ போறேன் அந்த இடத்துக்கு எனக்கு வானா அப்படின்னா சொல்லாம எல்லா அவஸ்தையிலையும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும். எப்படி ஆதிசேஷனானவர் நின்றான் கொடையாம் இருந்தான் சிங்காசனமாம்னு அந்தந்த அவஸ்தையிலையும் தன்னை மாத்திட்டு எப்படியாவது கைங்கரியம் பண்ணணும். பூம்பட்டாம் அப்படின்னு கொடை எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்றது இல்லையா. ஜாக்கிரதை சுபத்தே அப்படின்னு ராமாயணத்துல லக்ஷ்மணன் சொல்ற, தூங்கச்ச கூட சயனத்துல கூட லக்ஷ்மணன் காவல் காத்து இருந்தாரே தவிர வேற எதுவுமே பண்ணல. இந்த 14 வருஷம் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஒருவேளை ராமரோட ராஜ்யத்துல இருந்தால் கூட இப்பேற்பட்ட கைங்கரியம் கிடைக்காது. ஏன்னா ராஜ்யத்துல நிறைய பேர் இருப்பா, பரதன் சத்ருக்னன், அது இல்லாம ராஜா அப்படின்னா அவருக்கு எத்தனையோ பேர் இருப்பா வேலைக்காரெல்லாம். அவெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த கைங்கரியத்துக்கு வந்துடும். ஆனா இங்கேயோ காட்டுல வேற ஏகாந்தமா லக்ஷ்மணனுக்கே உரிய கைங்கரியம் அப்படி. அதனால அதை விட்டு கொடுக்க கூடாது. ராத்திரி ஒரு க்ஷணம் கூட இல்லாம வெளியே காத்துட்டு வேற எதுவும் இல்லாத பகவான் சைனத்துல பாதுகாத்து இருக்கணும் அப்படின்னு அப்பேற்பட்ட கைங்கரியம்.
அந்த மாதிரி சேஷாபஸ்தோச்சித அசேஷ சேஷ கைக்கரதி ரூப அப்படின்னு அசேஷ அப்படின்னா சேஷத்துவமே ஒரு அனுபவம். பகவானுக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்றது இல்லாம அதுவே ஒரு அந்த அனுபவத்தோட வேற எந்த அனுபவமும் இல்லாத. ஏன்னா பகவான் அசேஷ சேஷத்தை அவன்தான் சேஷன், நம்ம அவன்தான் சேஷி, நம்ம தான் சேஷன், நம்மெல்லாம் சேஷன் அப்படின்னா அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அவனுக்கே அவனே சேஷியாக இருக்கான். அவனுக்கு அதுவே அந்த கொடுக்கக்கூடிய ரத்தி ரூபா அப்பேற்பட்ட அந்த அனுபவம் கைத்தறி அனுபவம் இருக்கா, அந்த அனுபவமே நமக்கு முக்கியமாக அபேட்சை. அப்பேற்பட்ட அபேட்சை எப்பயுமே நமக்கு இருக்கணும் அப்படின்னு சரணாரவிந்த திருப்பி சொல்றேன். அசேஷ சேஷ கைக்கரத்தி ரூப அப்படின்னு சரணாரவிந்த திருவடி தாமரை. இந்த இடத்துல ரெண்டு சமயமும் சரணாரவிந்த அப்படின்னு சொல்றேன். சரணம் அப்படின்னு நிறுத்தல, ஆரவிந்தனா திருவடி தாமரை. நீங்க தாமரை தாமரைன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அதுவே நமக்கு போக்கியம். நம்ம ஒரு சொல்லத்தை ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றது சேர்த்துக்கச்சியே ஒரு ஒரு பதார்த்தம் குலோப்ஜான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, அதையே குலோப்ஜானே ஸ்வீட்டு தானே அப்படின்னாலும் அதை திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது அவ்வளவு போக்கியம். சரணாரவிந்த அப்படின்னு அது சொல்லும் பொழுதே அந்த போக்கியத்தை தருவதனாலையும் அது இல்லாம தாசபாவம். அந்த சரணம் அப்படின்னாலே பகவானுடைய திருமுக மண்டலத்தை நான் சேவிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது தாசபாவம். நான் ஏதோ அவரை போய் பார்த்துட்டு வந்தேன், சரணத்தை சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா தான் நமக்கு அந்த நம்மளுடைய ஆத்ம குணம் என்ன பகவானுக்கு எப்பயுமே தாசனாக இருக்கிறது தானே. அதனால தாசபாவத்தை காட்டக்கூடியதுனால அந்த சரணாரவிந்தத்துல முக்கியமாக இந்த சொல்றேன் அப்படின்றதும் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியம். அப்படி சொன்ன உடனே இப்பேற்பட்ட கைங்கரியம் அப்படின்னு சொல்ற உடனேயே உடனே ஆயாரே திருமுக மண்டலம் அந்த திருமேனிலேயே பேசுறாலாம். அஸ்திதே தயைவ சர்வம் சம்பத்தியதே அப்படின்னு தாயாரே சொல்றா. அஸ்திதே அப்படின்னா சித்திக்கட்டும் அப்படின்னு, தயைவ சர்வம் சம்பத்தியதே அப்படின்னு. இது வந்து திருமுக பாசுரம் அப்படின்னா தாயார் அச்சாரூபமாக இருக்க இல்லையா. அங்க வந்து இப்ப இது இந்த சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்தயம் பண்றதே நேர ரங்கநாயகி ரங்கநாதன் பெருமாளுக்கு முன்னே. அதனால அந்த இடத்துல முதல்ல தாயார்கிட்ட பண்ணிட்டு இருக்கே தாயாரு சந்தோஷமாக அஸ்திதே தயைவ சர்வம் சம்பத்தியதே அப்படின்னு திருமுக மண்டலத்தோட சொல்றா. அதனால திருமுக பாசுரம் அப்படின்னு அது பெரியவா ரெண்டாகவும் சொல்றா. தாயாரு அச்சாரூபத்திலேயே பேசினார், அச்சாரூபமாக பேசின பெருமாள்கள் எத்தனையோ வரதன் பேசினார், திருவேங்கடமுடையான் பேசினார், அப்படியே ரங்கநாதன் பேர்பட்டவா எத்தனையோ பெருமாள் திருமேனிலேயே அச்சாரூபத்திலேயே பேசியிருக்கார். இல்லைனாலும் பாஷ்யக்காரருடைய ஹிருதயத்துல தாயார் சொன்னபடி அவருக்கு அதை நினைச்சு அது அந்த இது நடந்தது அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனா திருமேனிலேயே பேசக்கூடியவர் தான் பகவான் அப்படின்றது நம்மளுடைய முக்கியமான விஷயம். சைவ சர்வம் சம்பத்தியத்தை அப்படின்னு நீ கேட்டதெல்லாம் சித்திக்கும் அப்படின்னு தாயார் சொல்றது. சர்வமும் சித்திக்கும் அப்படின்ட்டு இதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் எடுக்கிறது. எல்லாம் கிடைக்கும் மோட்ச பர்யந்தம் அப்படின்னு, மோட்சம் வரைக்கும் எல்லாத்தையும் உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது மட்டும் வெறும் மோட்சம் மட்டும் இல்லை, மோட்சமே கேட்டா கூட அது இல்லாம இப்ப அந்த மோட்சம் போது தேக அவசாரி தானே, அது வரைக்கும் இங்க இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் போக்கி இங்கேயும் சில போக்கியமான விஷயங்கள் எல்லாம் தயார் நமக்கு தர அனுகிரகம் பண்ற ஐஸ்வர்யம் அக்ஷர பரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் பலவிதமானது கொடுக்கிறேன். அதுக்கான உதாரணத்தை பார்த்தா விபீஷணன் வந்து சரணாகதி பண்றான் ராமன் கிட்ட. சரணாகதி அவர் எதுக்கு பண்றார் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி அண்ணா அதர்மமாக இருக்கான், நான் தர்மத்து பக்கத்தை வரேன், உங்ககிட்ட நான் வரேன், உமக்கு கைங்கரியம் பண்றேன், நீர் என்னை சேர்த்து போரும், எனக்கு ராஜ்யம் வேணாம் தான் வேணாம், ராஜ்யம் வேணாம், மனைவி மித்திரர்கள் வேணாம், 4 பேரை கூட்டின்னு வந்தா அவளோட யார் வந்தாலோ அவளோட ஒரு 4 பேர் 3 பேர் கூட்டின்னு வந்தான். எதுவுமே வேணான்னு தன்னுடைய எல்லாத்தையும் ஆட்ட சுத்த கூட இல்லை, எல்லாத்தையும் என்ன வேணா ஆட்டம் நமக்கு எதுக்கு இதெல்லாம்னு விட்டு வந்தவர். ஆனா பகவான் அந்த சரணாகத்தை ஏற்றுட்டு அதோட நிறுத்தல. அப்ப என்ன பண்றாருன்னா அங்கேயே அவருக்கு பட்டாபிஷேகம் இருக்கு. விபீஷனுக்கு 2 பட்டாபிஷேகம். லங்கையில போய் ராவண வதத்துக்கு அப்புறம் ஒரு பட்டாபிஷேகம், அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலயே ஒரு சேத்து பக்கத்திலேயே அங்கேயே ஒரு பட்டாபிஷேகம். அது எதுக்கு அப்படின்னா அது இத்தனை ராஜ்யத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு மோட்சம் ஒரு காலத்துல வந்தா கூட சரணாகதி அதுக்காக பண்ணா கூட பகவான் நடுவிலையும் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கிறேன் அப்படின்றதுக்கு தான் அந்த இடத்துல காட்டுறது. அந்த அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு அப்புறமும் அவன் ராவணன் வதத்துக்கு அப்புறம் விபீஷணையே பட்டாபிஷேகம் பண்ணிருக்காரு. ஆனா விபீஷன் ராமர்கிட்ட எனக்கு இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வையும், ராவணனை வதம் பண்ணி என்ன ராஜா ஆக்குவோம் அப்படின்னு ஒரு இடத்துலயும் அப்பேற்பட்ட பிரார்த்தனை பண்ணிக்கவே இல்லை. வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம்.
ஆனா இப்ப ராஜ்யத்தை எடுத்துக்கிறாங்க. அவன் ஒரு வேளை மனசுல இருந்திருக்கலாம், வெளியில சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னா கூட அது கூட கிடையாது. அவருக்கு அந்த ராஜ்யத்துல இஷ்டமே இல்லை. ஆனா இங்க இருந்து என்ன சொல்றதுன்னா ராமர், அப்ப அவங்க அண்ணாதான் ராஜ்யத்தை பார்த்துருந்தாங்க. மக்கள் அனாதையா விடுவாப்பா, ரொம்ப கஷ்டம். நீதான் இருந்து அவ அதே இதுல இருந்துட்டா இல்லையா, நீதான் இவாளை தர்ம வழியில எடுத்துட்டு போகணும்னு சொல்லும் போது அது பகவானுடைய ஆజ్ఞையா, பகவானுக்கு அது உச்சிதமாக அனுகிரகம் பண்றதுனால அதை ஒரு கைங்கரியமாக எடுத்து அந்த ராஜ்யத்தை பண்றேன் அப்படின்றது. அதனால சகலமும் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன அர்த்தம் என்னன்னா, உனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் உம்மோட வந்து சரணாகதி பண்ணா அவர்களையும் ஏற்றுப்பேன். விபீஷனோட வந்த 3 பேர் அவ தனியா சரணாகதி பண்ணல. விபீஷனை வச்சு நிறைய கேள்வி வாங்குறதெல்லாம், இவன் யாரு, இவன் கெட்டவனாக இருக்கலாம், இவன் ராவணனை அனுப்பி வந்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னா கூட பகவான் ஏற்றுண்டேதான் தீருவேன் அப்படின்னு அதுக்காக பல உதாரணங்களை கொடுத்து பகவான் ஏற்றுண்டேன். அதுக்கப்புறம் அவ சொல்லல, சரி ஒருவேளை விபீஷன் நல்லவனாவே இருக்கட்டும், அவன் கூட வந்தவாள்லாம் நல்லவான்னு எப்படி தெரியும், ராவணன் அனுப்பிச்சிருக்கலாமே, விபீஷன் என்ன பண்றான்னு பார்த்துருவாங்க. ஆனா அந்த கேள்விகளே வரல. எப்ப விபீஷனுக்கு சரணாகதி இருக்கோ அவன் கூட இருக்கிறவர்களையும் அவர் எப்படி ஏற்றுட்டார் அப்படின்றதுனால இந்த இடத்துல சர்வம் சம்பத்தி என்பதனால அந்த பாஷ்யக்கார் அவருடைய சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த பாஷ்யக்காரருடைய சம்பந்தப்பட்ட நமக்கும் எல்லாருக்கும் நம்மளும் சரணாகதி பண்ணா பகவான் உடனே ஏற்றுங்கிறவர் அப்படின்றது. அதனால அது மட்டும் இல்ல, நீர் வந்து சொன்னது சொல்லாதது, நீர் வந்து நீர் கேட்டார், ஆசைப்பட்டு கேட்டது அது மட்டும் இல்ல, சிலது கேட்க மனசுல இருக்கும், ஆனா அது கேட்க தெரியாத சில பேர் இருப்பா, சொல்ல தெரியல. அதனால நீர் மனசுல நினைச்சதும் நீ நினைக்காததும் நீர் பிற்காலத்துல கேட்க போறது எல்லாம் அது சர்வம் அப்படின்றதுக்கு அவ்வளவு அர்த்தத்தை அதுக்கு அத்தனையும் கிடைக்கும் கிடைக்கும். அதனாலதான் பராசர பக்தர் தாயார் மங்களாசாசனம் பண்ணும்போது பெரிய பிராட்டிய ரங்கநாயகி தாயார் ஸ்ரீரங்கத்துல ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா அப்படின்னு ஸ்வம் லஜ்ஜசே கதைய கோயம் முதரபாவகா உதாரபாவகான்னு தாயார் வந்து குழந்தை சேவிக்கும் போது அப்படியே வெட்கப்பட்டு குனிஞ்சு நிற்கிறாங்க. பெருமாள் முன்னாடி வெட்கப்படுறாங்கன்னா அது வேற, குழந்தைகள் முன்னாடி அம்மா வெட்கப்படுறாங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை வந்து என்ன சேவிச்சிருச்சு அப்படின்னு தாயார் வந்து என்ன கொடுப்பாலாம், ஐஸ்வர்யத்தை முதல்ல கொடுத்தாலாம். அப்படின்னா இந்த லோகத்துல அவனுக்கு உண்டான சௌகரியங்கள், அது வீடோ பணமோ ஏதோ அதனை அத்தனையும் தாயாருடைய அனுகிரகத்தில் நமக்கு கிடைக்கிறது. அதை கொடுத்துட்டு கைவல்யத்தை கொடுக்கிறார். கைவல்யம் அப்படின்னா அது வந்து கைவல்யம்ன்றது நம் பெரியோர்கள் இஷ்டப்படாத ஒரு விஷயம். அது என்னன்னா அதுவும் ஒரு மோட்சம் மாதிரிதான். அது என்னன்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் ஜனனம் கிடையாது. ஆனா நம்மளுடைய ஆத்மாவை தியானம் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கலாம். திருப்பி திருப்பி இந்த கஷ்டம், இந்த கர்மாவிலேருந்து எனக்கு கஷ்டம் என்ன விடுவிச்சிருன்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா நம்மளவா அதை மட்டும் இல்லை, கர்மாவிலேருந்து விடுவிச்சிருன்றது மட்டும் இந்த கஷ்டத்திலேருந்து போகணுன்றது இல்லை. எப்பயுமே நித்திய கைங்கரியம் வேணும்னு மோட்சத்துல பகவான் கிட்ட கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான். அதனால இந்த கைவல்யம் எதிர்த்து இல்லை, கைவல்யத்தை கொடுக்குறேன்றா. அது மட்டும் போறாது, அது வேணா அதை விட பிரிச்சுனா பரமபதம் அதையும் பிரிச்சுட்டா. ஏன்னா இன்னைக்கு கொடுக்கல, ஒரு நாள் கொடுக்கிற போறா. இருந்தா கூட இவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம குழந்தை வந்து சன்னதியில வந்திருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆச்சாரியர்கள்லாம் எப்படி குழந்தைகள் வந்து ஸ்தோத்திரம் சொல்லி பெருமாளுக்கு ஆச்சாரியர் சேவிக்கும் பொழுது ஆச்சாரியருக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லையா, நம்ம கையில எதுவுமே இல்லையா, அப்படி இப்படி சொல்லுவாய் பக்கத்துல இருக்கிற சிஷியாரெல்லாம் கூட எடுறா குழந்தை வந்திருக்கிறாங்க பழத்தையும் ஏதோ ஒரு அக்கறை எடுத்து அவ எவ்வளவு சந்தோஷமா கொடுக்குறாலும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சுத்தி சுத்தி கொடுத்து அனுகிரகம் பண்றா இல்லையா. அந்த மாதிரிதான் அப்படி தாயார் அப்படி ஒரு பரம அனுகிரகத்தை பண்றா. அது அந்த இதுவும் அது கூட மோட்சம், அதுக்கு மேல ஒரு பெரிய இதுன்றது எதுவுமே கிடையாது. இருந்தா கூட அது கண்டு கூட இவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறான்னா அந்த தாயாரினுடைய அப்பேற்பட்ட நமக்காக அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த பாவத்தை நம்ம பார்க்கணும். அப்படி ஆச்சரியமாக இந்த சர்வம் அப்படின்றதுக்கும் இப்ப வந்து நம்ம சொன்னதும் கேட்டதும் கேட்காததும் கேட்க போறதும் இவர்களுக்கு மட்டும் இல்லை, இவரை ஆசிரியத்து வரவர்களுக்கும் அவா கேட்க போதும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கும்படி எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ற தாயார். இதுக்கு மேல ஆச்சரியமான பெருமாள் கிட்ட, பெருமாள் தாயார் கிட்ட அப்படி சொல்றாங்க. நம்ம 2வது பெருமாள் தாயார் கிட்ட சேர்ந்து இப்போ ஒரு சரணாகதி, இந்த சரணாகதி முக்கியமாக நம்ம பண்ண போறோம். அப்படின்னு வச்சு பாஷ்யக்காரர் முதல்ல என்ன பண்றதுன்னா துவயமந்திரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. துவயமந்திரத்துல முதல்ல ஸ்ரீமன் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு அர்த்தம். அந்த ஸ்ரீமன் புருஷகால பிரசக்தியாக தாயார் கிட்டப்பட்டது. ஏன்னா பகவானை புரியாத இருக்கிறதுனால ஸ்ரீமன். அதுக்கப்புறம் 2வது நாராயணா அப்படின்ற அர்த்தத்தை அப்ப மேற்கொண்டு சொல்ல போறேன். நாராயணா அப்படின்னா நாராயண சரணம் அப்படின்னு வருது.
நாராயணா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நரன் அப்படின்னா பகவானுடைய பேர். நாராயணன் நாரா அப்படின்றது பிரிச்சா நரன் அப்படின்றது பெருமாள். நாரா அப்படின்னா பகவானை ஆசிரியத்து இருக்கிறது. இந்த சேத்தனா அச்சேதன வஸ்தம் பகவானை தவிர இருக்கிற அனைத்து இந்த உலகத்துல இருக்கிற சேத்தனா அச்சேதன வஸ்துக்கள் அயனமாக இருக்கு அப்படின்னா பகவான் மேல ஆதாரமாக இருக்கிறது அப்படின்றதுனால அவனுக்கு நாராயணன் அப்படின்ற திருநாமம். நார சம்பந்தினோ நரசம்பந்தினோ நாராகா அப்படின்னு நரன் அவனுக்கு சம்பந்தத்தாலே நமக்கு அச்சேதன எல்லாமே அவனுடைய சம்பந்தத்துல இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் நாராகான்னு பேரு. அச்சேத்தன சேத்தன வஸ்துக்கு நாராகான்னு. அது அவனுக்கு அயனமாக இருக்குன்னா அது அந்த நாராயண் பகவானை ஆசிரியத்துதான் இத்தனை சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் இருக்கிறதுனால நாராயணன் அப்படின்ற அந்த திருநாமம். அது அதனால பகவானுடைய குணங்களை மேற்கொண்டு சொல்லப்படுது. அப்போ பகவான் அச்சேதன வஸ்துக்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்வ லோகங்களும் 14 லோகம், பிரம்மலோகம், பூமி இதெல்லாம் பார்த்தா அச்சேதனங்கள். அதுக்கு சேத்தனர்கள் அப்படின்னா இந்த மனுஷர்கள் யாருக்கெல்லாம் சைத்தன்யம் இருக்கோ ஞானம், அதெல்லாம் இந்த மிருகங்கள், பூச்சியிலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக அப்படின்னு அத்தனை பிராணிகள் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிச்சு பூச்சியிலிருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாமே ஜீவர்கள். அதுல முக்தி அடைந்தவர்களை முக்தாத்மா அப்படின்னு சொல்லுவோம். வைகுண்ட இங்க இந்த மாதிரி இருந்து மோட்சத்தடைகிறவா முக்தாத்மா. நித்திய சீரிகள் அனந்தகுல வித்திய சேனாதிகள் அங்கேயே இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றவா, வைகுண்டத்திலே அனாதி காலமாக இருக்கிறவா நித்திய சீரிகள். அத்தனை பேரும் சேத்தனா சேத்தன வஸ்து அத்தனைக்கும் ஆதாரமாக அவனுக்கு ஆதாரமாக அவன் நமக்கு ஆதாரமாக இருக்கான் அப்படின்றதுனால அவன் நாராயணன். அப்போ அவருடைய சொரூபத்தை சொல்லக்கூடிய அடுத்த சூரிகை அகிலஹேய பிரத்யநீக கல்யாணீகதான வேதர சமஸ்த வஸ்து விலட்சணானந்த ஜானானந்தைக ஸ்வரூப स्वाभिमतानुरूपैक रूपा अचिन्त्य दिव्याद्भुत नित्य निरवध्य निरतिशयौज्जल्य सौंदर्य सौगंध्य सौकुमार्य लावण्य यव्वनाद्यनंत குணநிதி திவ்ய ரூபா அப்படின்னு அவனுடைய குணங்களை சொல்றேன். முதல்ல அகிலஹேய பிரத்யநீக கல்யாணிகதான அப்படின்னு அயனஸ்வரூபம் அப்படின்னு பகவானுடைய ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து சொல்றது. அயன் நாராயணன் இல்லையா, அயனன் அப்படின்னா ஆதாரமாக இருக்கான் அப்படின்னு. அதுக்கு அப்பேற்பட்ட ஆதாரமாக இருக்கிறவன் அவனுடைய ஆத்மஸ்வரூபம். நமக்கு எப்படி ஆத்மா சரீரம் இருந்த வேறையோ பகவானுக்கும் ஆத்மா ஸ்வரூபம் தனி. ஸ்வரூபம்னா அவனுடைய திருமேனி. பகவான் ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கான். அவன் எங்கேயும் வியாபிச்சிருக்கான். ரூபமே இல்லாத எல்லா இடத்திலும் வியாபித்து சர்வாந்தரியாமையாக இருக்கான். ஆனாலும் அவன் ஒரு திருமேனி எடுத்துக்கிறான். நம்ம திருமேனி எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. நம்ம கர்மவசத்தினால புண்ணிய பாபத்தினால இந்த சரீரத்தை எடுத்துக்கிறோம். அவன் திருமேனியை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு சேவை சாதிக்கிறதுக்காக. ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னா யோகிகளால மட்டும்தான் அந்த பெருமாளை தியானம் பண்ண முடியும். சாதாரணப்பட்டவர்களால தியானம் பண்ண முடியாது. பகவான் ஒரு திருமேனி எடுக்கின்றாத்தான் அந்த திருமேனி சரணவ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, பகவான் திருவடியில என்ன அவன் எங்கேயுமே வியாபிச்சிருக்கான்னா அப்ப அவன் சரணமே தேவையாகாது. அப்ப அதுக்காக நமக்காக அவன் ஒரு திருமேனி எடுத்துக்கிறான். அதனால அவனுக்கும் ஆத்மா வேற, சரீரம் அந்த திருமேனி வேறதான். ஆனா அவனுடைய திருமேனி தான் அபராக்கிருதம் அப்படின்னா அழியாதது. நம்மளுடைய அழியிறது. வயசாக என்ன இருக்கு, க்ஷீணிச்சு போயிட்டே இருக்கு, நடக்க முடிய மாட்டேன்றது. ஆனா அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அந்தந்த அந்தந்த வடிவாக அவன் மாறிடுவான். அது அப்ராக்கிரம், அது அழியாது, அது வயசாகாது. ஆனாலும் அவன் நினைச்சு கிருஷ்ணாவதாரத்துல குழந்தையாக பிறக்கிறானு, அப்ப அது வயசாகாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் பெருசான என்னன்னா அந்தந்த மாதிரி அவன் தன்னை மாற்றிக்கிறான், சங்கல்பத்தினாலே மாற்றிக்கிறானே தவிர அவனுடைய உடம்பு நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 20 நாள் அது பெருசாத மாதிரிலாம் அவன் அப்படி ஆக மாட்டான். அவன் சங்கல்பித்து அவன் இருக்கிறான். அது அப்ராக்கிரமான சரீரம், அதுக்கு அழிவே கிடையாது. அது அப்பேற்பட்ட பகவானுடைய ஆத்ம. அதனால ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல சொல்லிட்டு அதுல அகில ஹேய பிரத்யநீகன், அப்புறம் கல்யாணைக்கத்தானம் அப்படிங்கும் பொழுது ஆத்ம குணங்கள்ல பகவானுக்கு அகிலஹேய பிரத்யநீகன் அப்படின்னா எல்லா ஹேய குணங்களும் இல்லாதவன். கெட்ட குணங்களே கிடையாது அவனுக்கு. அவன் பகவானுடைய ஆத்ம என்னன்னா ஒருத்தனுக்கு ஒரு கணம் கூட கெட்டது நினைக்க மாட்டான். கெட்ட குணங்களே அவன் கிட்ட கிடையாது. அதனால கெட்ட குணங்களுக்கு எதிர்கட்டாக இருக்கு. எப்பயுமே ஒரு கெட்ட குணமும் ஒண்ணுமே கிடையாது. எப்படி தாமரை இலையில ஜலம் ஒட்டாதோ, கெட்ட குணங்கள் அவன் கிட்ட ஒட்டவே ஒட்டாது. ஜலம் மேலப்பட்டா கூட அது ஒட்டாது, அப்படியே போய் கீழே விழும்.
அப்ப கல்யாண ஐக்கியத்தானம் அப்படின்னா சகல கல்யாண குணங்கள் அப்படின்னா அற்புதமான ஆச்சரியமான நல்ல குணங்கள் பூர்த்தியாக நிறைய இருக்கு. அதனால அவன் முதல்ல என்னன்னா கெட்ட குணங்கள் எதுவுமே அதை ஒட்ட கூட ஒட்டாதவன். அடுத்தது அற்புதமான ஆச்சரியமான குணங்கள் இருக்கு அப்படி. ஜீவாத்மாக்கும் அப்படிதான். ஆத்மாவுக்கு கெட்டதுலாம் அது நினைக்காது. ஆனா அது அந்த புண்ணிய பாபத்தினால நம்ம எடுத்துக்கிற அந்த சரீரத்தினால இந்த கர்மவசத்தினால நம்ம தோன்றது இல்லையா? இந்த சரீரத்தினால நம்ம அந்த கெட்ட குணங்கள் நமக்கு ஒட்டுறதே தவிர, ஆனா உண்மையா ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனா இங்க கூட வித்தியாசம் என்னன்னா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இதான் வித்தியாசம். பரமாத்மாவுக்கு அவங்க நினைச்சா கூட அவனுக்கு சரீரத்துக்கு அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. நமக்கு இந்த கர்மவசத்தினால அந்த உண்மையான அந்த ஆத்மான்றது சுத்தம் தான். ஆனா அந்த கர்மவசத்தினால் நம்ம சரீரத்தினால் நம்மளுடைய எண்ணங்கள் அதெல்லாம் மாற மாற நமக்கு அந்த கெட்ட குணங்கள் ஒட்டுறதே தவிர அவனுக்கு அது கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட இது அதனால அவனுக்கு என்ன அப்படின்னா ஒரு வைரம் அந்த வைரத்துல அழிக்கப்படுது ரொம்ப நாள் ஆனா அது என்ன ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது இது பண்ணும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய குணம். அவனுக்கு எப்படின்னா தாமரை இலையிலேயே எப்படி நீர் ஒட்டாதோ அந்த மாதிரியான அப்பேற்பட்ட குணங்கள் அப்படி. கல்யாண ஐக்கியத்தான அப்படின்றதுக்கு சுவாமி தேசிகன் கல்யாணம் சர்வேஷாம் குணானாம் சாதாரண ஆசிரியபூத விஸ்ராணித்வம் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அது என்னன்னா அத்தனை கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக பகவான் இருக்கார் அப்படின்னு. அந்த குணங்களே அந்த குணங்கள் எல்லாமே அங்கதான் ஆசிரியத்து இருக்கு. அப்ப எப்படி அவன்கிட்டேன்னா மற்றவாளுக்கு அந்த நல்ல குணங்கள் அந்த கல்யாண குணங்கள்லாம் ஒட்டுறதுன்னா அவன்கிட்ட இருந்து தான் எல்லாமே. ஏன்னா அவன் வியாபிச்சிருக்கான் எல்லா இடத்துலையும். எல்லா எல்லா கல்யாண குணங்களுக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது என்னன்னா அப்பேற்பட்ட பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு. அதுவும் விஸ்தாரமாக எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ நமக்கு பார்க்கும்போது கூட என்னன்னா நமக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் இப்ப சில இடத்துல இப்ப தூங்கும் போது அப்படின்னா கல்யாண குணங்கள் இருக்குமா? தூங்கும் போது இருக்காது இல்ல அடிப்படை அந்த மாதிரி சில குணங்கள் மாறிண்டே இருக்கும். ஆனா அவனுக்கோ அப்படி கிடையாது. ஜீவாத்மாக்கு தோஷம் அந்த கர்மவசத்தினால தோஷம் ஒட்டிக்குமே தவிர பகவானுக்கு அதுவும் ஒட்டாது அப்படின்னு. அதனாலதான் ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் அல்லன் சுவாமி தேசியம் சொல்றது. அதனாலதான் தோஷம் ஒட்டுறதுனால ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் கிட்ட போய் மோட்சத்தை கேட்க முடியாது. மோட்சத்தை வாங்கிட்டான்னு கேட்கலாம். நம்ம ஆச்சாரியர்கிட்ட நம்ம கேட்கறது ஆச்சாரியர் நமக்காக மோட்சத்தை பகவான் கிட்ட நமக்கு அனுகிரகம் பண்ணு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமக்கு வாங்கி தரவே தவிர ஆனா அவராலேயே மோட்சத்தை கொடுத்துட முடியும். அது யாராலும். அதனாலதான் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு தஞ்சம் பண்றது. இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் நடக்கூடாது. ஆச்சாரியர் மூலமாக நமக்கு மோட்சம் பல. ஆனா வேற ஒரு மனுஷன். அதனால என்னன்னா ஒரு இந்திரன் கிட்ட போய் நம்மளால எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னா அவளாலெல்லாம் கொடுக்க முடியாது. இதுல இன்னொன்னு ஒரு அர்த்தம் என்னன்னா அகிலஹேய பிரத்யனின் அப்படின்னு சொல்லும் பொழுதே பகவானாலே நம்மளுடைய சகலவிதம் எப்பேற்பட்ட தோஷத்தையும் எடுக்க முடியும் அப்படின்னு. அவன் தோஷம் இல்லாதவன் அப்படின்றது ஒரு அர்த்தம். ஜீவாத்மாக்களுடைய பல தோஷத்தையும் நீக்கக்கூடியவன் அப்படின்னு. கல்யாணிக்கானன்னு சொல்லும்போது அதுக்கும் அர்த்தம் என்னன்னா முக்கியமான மங்களகரமானது மோட்சம். அதனால நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. நல்ல மங்கள குலத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவன். அதனாலதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னா முதல்ல அவன் அந்த வைகுண்டங்களை இருந்து அவன் அதிபதியா இருந்தாதானே கொடுக்க முடியும். நானே ஏழைன்னா என்கிட்ட கோடி ரூபாய் கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி எனக்கே தோஷம் இருந்ததுன்னா இன்னொருத்தர் தோஷத்தை எப்படி எடுக்க முடியும்? அதனால இது ரெண்டு படியாக இருக்காது. அவன் தோஷம் இல்லாதவன். அதனாலதான் மற்ற தோஷங்கள் எல்லாருடைய தோஷத்தையும் எடுக்கக்கூடியவன். அவனே ஆனந்த லோகத்துல பிரதானமாக இருக்கிறவனாலதான் அந்த மோட்சத்தை நமக்கு கொடுக்க முடியும்னால அத்தனை கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த குணங்கள் நமக்கு கொடுக்கும் அனுகிரகம் பண்ண முடியும் அப்படின்றதும் இங்க அர்த்தமா. அப்பேற்பட்டவன் அப்படின்னு ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்கண அப்படின்னு எல்லா வஸ்துக்கும் வேறானவன். பிரம்மா அப்படின்னு வச்சா ஜீவாத்மாலேயே உயர்ந்தவன் பிரம்மா. இங்க ஜீவர்கள்ல அந்த உயர்ந்த பிரம்மா காட்டிலும் அவன் வேறானவன். வேறானவன் அப்படின்னா டார்ச் லைட்டும் சூரியனும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லிடும். இந்த ரெண்டுமே வெளிச்சம் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு அப்படின்னு சொன்னா கூட அது எல்லாருக்கும் புரியும். ஆனா அது இன்னும் அற்புதமானது அப்படின்னு எடுத்துக்கணும். வேதர சமஸ்த வஸ்து விலக்கு இந்த லோகத்துல பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்து காட்டிலும் அவன் வேறானவன். வேறானவன் மட்டும் இல்ல அது வேறானவன் அப்படின்ற வசனம் என்னன்னா உயர்ந்தவன் அப்படின்னு எல்லா வஸ்து காட்டிலும் ஒரு விலட்சணமாக இன்னும் ஆச்சரியமான அற்புதத்தை கொண்டு இருப்பவன் அப்படின்னு. அச்சேத்தனத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன அப்படின்னா அது மாறிண்டே இருக்கும். மழை அப்படின்னா கொஞ்ச நாள்ல இடிஞ்சிடும்.
அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடி மின்னல் போட்டால் அது வந்து காலம் மாறிட்டே இருக்கும். ஆனா பகவான் மாறாத இருக்கும். அதனால அவன் வித்தியாசமானவன். சேத்தனர்களுக்கு கூடிய தோஷங்கள் என்ன அப்படின்னா, பரிபூர்ண ஞானம் யாருக்குமே கிடையாது. எல்லாமே தன்னை சர்வஜர்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. பிரம்மா உள்பட என்ன, அவரே ஒரு காலத்துல அவருக்கே ஞானம் போயிருக்கு. மதுக்கேட்டவர்கள் வச்சு போயிட்டா கஷ்டப்பட்டு ஹைகிரீவனை வேண்டி. அந்த மாதிரி அது எப்ப வேணா நமக்கு என்ன வேணா பாதிக்கலாம். சர்வஜர்கள் அப்படின்னு நம்மளால சொல்லிக்க முடியாது. ஆனா பகவானும் அதனால எல்லா வஸ்து காட்டிலும் வித்தியாசமானவன். ஆனா அது வசத்தியாக ஆச்சரியமானவன் அப்படின்னு சேத்தர சமஸ்த வஸ்து விலட்சண. அப்புறம் அவனுடைய குணங்களை சொல்லும் பொழுது இது ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு அகிலஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்குத்தான சேத்தர சமஸ்த வஸ்து விலட்சணானன். அப்புறம் அனந்த அப்படின்னு எல்லா இடத்திலையும் வியாபித்து இருப்பவன் அப்படின்னு அவர் இல்லாத இடமே கிடையாது. அப்ப காலத்தினால இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம இன்னும் 100 வருஷம் முன்னாடி யாராவது இருந்தாலானா இல்ல. அந்த காலத்துல நம்ம இல்லை, இந்த காலத்துல இருக்கணும், பிற்காலத்துல ஃபியூச்சர் நமக்கு தெரியாது. அப்படிதான் எல்லாருமே. அதனால காலத்தினால தேசத்தினால இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அமெரிக்காவிலும் நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். ஆனா பகவான் சர்வலோகத்திலையும் வியாபிச்சிருக்கான். அவன் சர்வ காலத்திலும் இருக்கான். அப்புறம் எல்லா வஸ்துவிலையும் இருக்கான். இந்த வஸ்துவில தான் இருக்கான், அந்த வஸ்துவில இல்லைன்னு இல்லை. எல்லாத்துக்கும் அந்தர்யாமி வியாபிச்சு இருப்பதனால அவன் அந்தர்யாமியாக இருக்கான். அந்த மாதிரி நம்மளாலே இருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் யோக பலத்தினால சில சொல்றா இல்லையா, ஒரு ரிஷி ரகுவம்சத்துல பார்த்தா அந்த ரிஷி வந்து 60 இடத்துல இருந்தார் அப்படின்றது அது யோக பலத்தினால. அது கூட வியாபிச்சு சகல லோகத்துல இருந்தா கூட வைகுண்டத்துல இருக்க முடியாது. அது அந்த மாதிரி இருக்கவன் பரபிரம்மன் பகவான் தாயார் மட்டும்தான். அதனால அனந்த ஞானஸ்வரூபமானவன் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு. அவன் ஞானஸ்வரூபம். அவன் ஞானஸ்வரூபம் நமக்கும் ஞானம் இருக்கு. அப்ப அவன் ஞானத்துக்கும் நம்ம ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு உதாரணம் என்னன்னா, பால் சாப்பிடும்போது நம்ம சர்க்கரை போட்டுட்டு சாப்பிடுறோம். இப்போ பால்ல சர்க்கரை மாதிரிதான் நமக்கு இருக்கிற ஞானம். சர்க்கரைக்கு ஸ்வீட்டா இருக்குல்ல, அது சுயமாவே ஸ்வீட்டா இருக்கு மாதிரி பகவானுடைய ஞானம்ன்றது சுயப்பிரகாசம். சர்க்கரை எப்படி சர்க்கரைக்கு ஸ்வீட்டு இன்னொரு சர்க்கரை போடுவாளா, இல்ல இல்ல. அதனால அப்பேற்பட்ட அவனுடைய இதுவே ஞானமயன் அப்படின்னு ஞானமயமான நமக்கு இருக்கிற ஞானம்ன்றது அவன் அனுகிரகத்தினால வந்த கொஞ்சம் ஞானம். அதனால அவன் பரிபூர்ண ஞான். அதனால இது வந்து சத்திய ஞானமா நந்தம் பிரம்மா அப்படின்னு வேத வாக்கியத்தையே எடுத்து பகவானுடைய ஆத்ம குணங்களை சொல்லிட்டு அனந்த ஞான ஆனந்த அப்படின்னு அனுகூலமாக இருக்கு. பகவானுடைய திருமேனி அந்த எல்லாமே பார்த்தோம்னா பகவானுடைய ஆத்ம குணத்துக்கு அனுகூலமா இருக்கு. பகவான் அப்பேற்பட்ட தயாளு அப்படின்னு அவனுடைய திருமேனி கோபமா இருந்தா எப்படி இருக்கு, அப்படி இல்லாம அந்த திருமேனியும் அவனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி ஆனந்த ஆனந்த ஸ்வரூபனாக சரீரம் நமக்கு சரீரம் அப்படின்றது நமக்கு அனுகூலமாக எப்பயுமே இருக்காது. கை வலிக்கும், கால் வலிக்கும், அப்புறம் வயசாக கஷ்டமாக இருக்கும். சரீரம் வந்து நம்ம அவருடைய ஆத்மாவுக்கு அனுகூலமா எப்பயுமே இருக்காது. கொஞ்ச நாள் வேணா அனுகூலமாக இருக்கலாம். ஆனா பகவானுடைய திருமேனின்றது பகவானுக்கு எப்பயுமே அனுகூலமாக இருக்கும், ஆனந்தமயமாகவும் இருக்கும் அப்படின்னு. இதுதான் இந்த சத்திய ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற அந்த இதை வச்சு அனந்த ஞான ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் அப்படின்றது இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு மாற்றமும் இல்லாதவன் அப்படின்னு, விசாரமே இல்லாத அவன் சங்கல்பிச்சு மாறுறானே தவிர அந்த சுவாவமான மாற்றம் அப்படின்றது அவன்கிட்ட இல்லை. அவன் என்ன எப்படி சங்கல்பிக்கிறாங்க அப்படி மாறும். அதனால அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருமணம். இதுக்கு அடுத்தது ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு இதுக்கப்புறம் சரீர அந்த திருமேனி ஸ்வரூபம். திருமேனி ஸ்வரூபம் வரும்போது அதனுடைய குணங்கள்லாம் என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்தா அவனுடைய அழகு, அந்த ஆச்சரியமான அந்த அது வந்து திவ்யமான ஆச்சரியமான அந்த சௌகந்தம் சௌகுமாரியம் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய லாவண்யம் யவ்வனம் அதெல்லாம் சொல்லக்கூடிய திருமணி அழகு. இப்ப சொன்ன அத்தனை ரூபமும் பார்த்தோம்னா ஆத்ம ரூபம் அப்படின்னு சொல்ல போனா ஞானம் அனந்தம் இதெல்லாம் சொல்லி பகவானுடைய அந்த ஆத்ம குணத்தையும் அவன் சமஸ்த வஸ்து விலக்கணானவன் வேறானவன் அப்படின்னு இதெல்லாம். ஏன்னா பகவானுடைய குணங்கள் பகவானுடைய ஸ்வரூபம் நம்முடைய ஸ்வரூபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்மளால கருணாநிதி பண்ண முடியாது. அதெல்லாமும் நமக்கு அனுகிரகித்ததாக சொன்னேன். மேற்கொண்டு பகவானுடைய திருமேனியுடைய வர்ணனை ரூபத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதா சுகசிம்ஹாய கல்யாண குணசாலிதே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.